ஹலோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷல். ஆமாம், நவராத்திரி கொலு தான் இது. பார்த்திங்கன்னா கோவிலில் வச்சுருக்க கொலு. நம்ம பொதுவாக வீட்டில் வச்சுருக்க கொலு தான் நீங்கள்லாம் போய் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வச்சுருக்க நவராத்திரி கொலு. இது எல்லா வருஷமும் வைப்பாங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம இடத்த பொறுத்து 5 இல்லை 7 இல்லை 10 அந்த மாதிரி படிக்கட்டில் வைப்போம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக அழகாக 21 படிக்கட்டில் வந்து கொலு வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. லைட் செட்டிங்ஸ்லாம் கூட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த சைடில் வந்து சாமி ஸ்டில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருந்தது. எனக்கு வந்து கொலுனா ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்கள் வீட்டில் கொலு வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. பட் காலேஜ் டேஸில் என் ஃப்ரெண்டு வைஷோட அம்மா வந்து எல்லா கொலுக்கும் இன்வைட் பண்ணுவாங்க. நாங்கள் போயிட்டு பொம்மையெல்லாம் பார்த்துட்டு அழகாக இருக்குது ஆன்ட்டின்னு சொன்னோம்னா, சூப்பர்னு சொல்லிட்டோம்னா போதும். ஆன்ட்டி வந்து சுண்டலோ இல்லை சக்கரை சாதமோ இல்லை அன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் ஸ்பெஷலோ அதை வந்து செஞ்சு தருவாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு ஆன்ட்டி கையை கொடுத்துட்டு ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்போம். இப்போ ஆன்ட்டியோட கொலு ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி யார் வீட்லையாவது இன்வைட் பண்ணாங்க கொலுவுக்குன்னா கண்டிப்பாக போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கோவிலெலாம் கூட இருக்கும். நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னும் சிதம்பரம் மக்கள் யாராவது இன்னும் நடராஜர் கோயிலில் போய்ட்டு கொலுவை பார்க்காம இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கா போயிட்டு கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த கொலுவுக்கு நான் சிதம்பரம் கொலுவை போயிட்டு என்ன மாதிரி நீங்களும் பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.